வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கோதுமை அடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கோதுமை அடை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த கோதுமை அடை செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். 1 டம்ளர் கோதுமை மாவு, ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுக்கலாம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் உப்பு, 4 டீஸ்பூன் ஆயில். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி, 2 வரமிளகாய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பல் பூண்டு, உப்பு இதை எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்ச 1 டம்ளர் கோதுமை மாவை போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு இதையெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது நல்லா தளர பிசைஞ்சு வச்சுக்கலாம். சப்பாத்தியோட கொஞ்சம் தளர இருந்தால் நல்லாயிருக்குங்க. மேலே ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் போட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்போது ஒரு பிளாஸ்டிக் ஷீட் நல்லா அதை போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா தடவிக்கலாங்க. அதில் இந்த பிசைஞ்சு வச்ச கோதுமை மாவை ஒரு பெரிய உருண்டையாக எடுத்து தட்டிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை போட்டு நல்லா காஞ்சதும் இந்த தட்டி வச்ச கோதுமை அடைய அதில் போட்டுடலாங்க. சுற்றிலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் அதை இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ இன்னொரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அடை நல்லா செவந்ததும் நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இது போல் நம்ம எல்லா கோதுமை அடையையும் சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். அந்த கோதுமை அடைக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், பூண்டு, உப்பு போட்டு அரைத்த சட்னி சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை நம்ம கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு தாளிக்கிற கரண்டி போட்டு 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு பொரிய வச்சிடலாங்க. உளுத்தம்பருப்பு போட்டு அதையும் நல்லா செவந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு தாளிச்சிட்டு சட்னியில் ஊற்றிடலாம். இப்போ சூப்பர் டேஸ்டான கோதுமை அடை கார சட்னி தயாராகிடுச்சுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.